காயின் என்ன பண்றான்? ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலை கொலை செய்யும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் உருவாகுது. நான் கொலை செஞ்சுட்டேன், எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு முத்திரையை போடுறேன், அதை பார்க்கிறவங்க எல்லாம் காயின் மேல என்ன பண்ண மாட்டாங்க? கை போட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் தனிமையிலே இருக்கும் பொழுது, முதலாக உருவாகி இருக்கும் பொழுது தேவனிடத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள். பாவம் உருவாகி இருக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் அதிகரிச்சுட்டாங்க. அதனாலதான் காயின் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. காயின் ஆகட்டும் ஆபேல் ஆகட்டும், ஆபேலை கொலை செய்ய 2 கேரக்டர் தான் நம்ம சொல்லுவோம். காயின் மட்டும் தானே பிறந்தாங்க, ஆபேல் மட்டும் தானே பிறந்தாங்க அப்படி சொல்றது நல்லா கவனிங்க. காயின் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜனங்கள் என்ன கொண்டு போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிற. அப்ப ஏகப்பட்ட ஜனங்கள் அது உருவாக்கிட்டான். இந்த பயம், பாவத்தினால் ஏற்படுகிற பயம் தேவனிடத்திலே மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலும் எதை உருவாக்கும்? பய ஆவியை. பாவ பய ஆவியை என்ன பண்ணும்? உருவாக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பாவம் பண்ணா கர்த்தருக்கு தான் பயப்படணும், அப்படி கிடையாது. நம்ம பாவம் பண்ணா மனுஷனுக்கு பயப்பட ஆரம்பிக்கும். சோ உங்க வாழ்க்கையில வருகிற பயம் எதனால உண்டாகிறது? பாவத்தினால் உண்டாகிறது. அந்த பயம் நீங்க கர்த்தரிடத்துல மாத்திரம் பயப்படுகிற பயம் கிடையாது, மனுஷனிடத்திலையும் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. சோ முதலாக இந்த பயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாமை பாவத்தை தோற்றுவித்தது. பாவம் குற்ற உணர்ச்சியை தோற்றுவித்தது. குற்ற உணர்ச்சி பயத்தை தோற்றுவித்தது. பயம் தேவனை விட்டு தூர ஓடி போக பிரித்து நம்மளை என்ன பண்ணுச்சு? துண்டாடி போட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாவம் வந்த உடனே ஆதாம் ஏவாள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் ஏன் அப்படி விகுண்டு எழுதுன? ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அவன் கன்ஃபஸ் பண்ணல. பாவம் ஒரு மனிதனை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா ஒருபோதும் அந்த மனிதனை மனம் திரும்ப ஒப்புவிக்காது, அனுப்பாது. இந்த இடத்துல ரொம்ப நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தை தவறு பண்ணிடுறோம், ஒரு காரியத்தை தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு நேராக பாதையில நம்ம செல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாவம் முழுமையாக நம்மளை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒப்பு கொடுக்கிற மனநிலைமை நமக்குள்ள இல்லைன்னா பயம் நம்மை முழுமையாக ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு என்னதான் அர்த்தம்? பயம் வந்த உடனே, ஆக்கிரமிப்பு பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவர்கிட்ட இருக்கிற பயம் இன்னொருவருக்கு பரவ ஆரம்பிக்குது. ஆதாம் பயம் ஏவாள் இடத்துல பரவ ஆரம்பிக்கிறது. இந்த பயம் என்ன செய்கிறது? கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையான உறவை துண்டாடுகிறது. ஏன் பயம் ஆக்கிரமிச்ச உடனே ஏன் ஆதாமும் ஏவாளும் ஓடி போனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய தகுதி இல்லாததை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது? சுட்டி காட்டுகிறது. இதுதான் பயம் செய்யற வேலை. நான் வாழ தகுதி இல்லாதவன், கர்த்தருடைய சமூகத்துல நிற்க தகுதி இல்லாதவன், கர்த்தரோடு பேச தகுதி இல்லாதவன், பாவத்தின் பயம் உருவாக்குது.